விளக்கம் பீட்சி இது நீர் நிறைந்த பகுதிகளில் தானாக வளரும் தாவரம். இத்தாவரம் கீரை இனங்களுள் அடங்கும். வல்லமை மிக்க கீரை என்பதால் வல்லாரை என பெயர் பெற்றது. மூளை நன்கு செயல்படத் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றிருக்கிறது. எனவேதான் இதனை சரசுவதி கீரை என்றும் அழைக்கின்றனர். பயன்பாடு: இரத்த சுத்திகரிப்பு வேலையை செவ்வனே செய்யும். உடல் புண்களை ஆற்றும். தொண்டைக்கட்டு, காய்ச்சல், உடற்சோர்வு, பல் நோய்கள் மற்றும் படை போன்ற தோல் நோய்களை வேரறுக்கும் வல்லமை கொண்டது. மனித ஞாபக சக்தியை வளர்க்கும் வல்லமை கொண்டது. இதனைக் கொண்டு பல் துலக்கினால் பற்களின் மஞ்சள் தன்மை நீங்கும். சளி குறைய உதவுகிறது. மருத்துவ பயன்பாடு: இது பல மருத்துவ குணங்களை கொண்டதாக கருதப்படுகிறது. வல்லாரையை அடிப்படையாக கொண்டு சந்தையில் வல்லாரை கரைசல், களிம்பு, மாத்திரை, சோப்பு, இலைத்தூள், எண்ணெய், அழகு சாதனப் பொருட்கள் போன்றவை கிடைக்கின்றன. ஆனால் இவற்றை தயாரிக்கும் அளவுக்கு வணிக ரீதியாக வல்லாரை பயிரிடப்படுவதில்லை. இலைகள்: இந்த வல்லாரை இலைகளை நிழலில் காய வைத்து பவுடராக அரைத்து சலித்து எடுத்து கொண்டால் போதும். 1 முதல் 2 கிராம் அளவுக்கு எடுத்து தினமும் காலை மாலை என 2 வேளையும் ஒரு கிளாஸ் பாலில் கலந்து குடிக்கலாம். அல்லது வெறுமனே 2 வல்லாரை இலைகள் காலையில் வெறும் வயிற்றிலும் சாப்பிடலாம். வல்லாரை வனம் இனவாழிடத்தில் மட்டும் சேகரிக்கப்படுவது என்கிறார். மேலும் வல்லாரைக்கு சம்பந்தமில்லாத தாவரங்களான எலிக்காதிலை, கொடி, மலைவல்லாரை போன்றவற்றை வல்லாரை என்ற பெயரில் சந்தையில் விற்கும் போக்கு உள்ளது என ஆய்வாளர்களான சுப்பிரமணியன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் கூறுகின்றனர். வல்லாரை இலையை வாயில் போட்டு மென்று விழுங்கினால் குடல் புண், குடல் நோய், வாய்ப்புண், வாய் நாற்றம் ஆகியவை நீங்கும். வல்லாரை கீரை பொதுவாக இருதய பலத்துக்கும் தாது விருத்திக்கும் உதவுகின்றது. வல்லாரை இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். வல்லாரைக்கீரை தினமும் கிடைக்காதவர்கள் இந்த பொடியை பாலில் கலந்து குடிக்கலாம். வயிற்றுப்புண் இருந்தால் அது வாய்ப்புண்ணில் காண்பிக்கும் என்று சொல்வார்கள். வாய்ப்புண் இருக்கும்போது எதையும் சாப்பிட முடியாது. இவர்கள் வல்லாரை தூளை 1 டீஸ்பூன் அளவு எடுத்து பசு வெண்ணெயில் குழைத்து நாக்கு, வாயில் தடவி விட வேண்டும்.